பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கேரளாவில் கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிற ஃபுல்ஜார் சோடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இதோட சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஷார்ட் கிளாஸில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாவையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக புதினாவை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு நீங்கள் ஜூஸை மட்டும் சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா அந்த விழுதோடு சேர்த்துக்கிட்டாலும் சரி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சியா சீடு எடுத்துகிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாலேயே நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதிலிருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரையை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு நீங்கள் எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதை ஒரு பிளேட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நல்லா சில்லுன்னு இருக்கிற சோடா இல்லைன்னா லெமனேட் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் கலந்து வச்ச அந்த ஷார்ட் கிளாஸை அது உள்ளே போட்டிங்கன்னா அப்படியே அது பொங்கி நுரைச்சி வரும். இந்த ஃபுல்ஜார் சோடாவோட ஸ்பெஷலே அது பொங்கி வரும்போது அப்படியே எடுத்து குடிக்கிறது தான். இனி உங்கள் வீட்டு பார்ட்டியில் இந்த ஃபுல்ஜார் சோடாவை செஞ்சு கொடுத்து உங்களோட கெஸ்ட்டை அசத்துங்க. இந்த ரெசிபி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.